அரசியல் கணக்குகள், கூட்டணி கணக்குகள்ங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு அப்பாற்பட்டு தான் நாம் தமிழ் கட்சி எப்பொழுதுமே செயல்பட்டுக் கொண்டிருக்கு. மற்ற கட்சிகள், புதிதா வரக்கூடிய கட்சிகள் கூட யார் கூட கூட்டணி வைக்கிறதுங்கிறதுல இன்னும் அவங்க முடிவா இல்ல. அதனால தான் அவங்க ஒரு சார்பார எதிர்த்து பேசுறவங்க இன்னொருத்தர எதிர்த்து பேசாமலே வச்சிருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழர் கட்சி அந்த ஒரு ஸ்டிக்மாக்குள்ள மாட்டாம இருக்கணுங்கிறத விரும்புது. உதாரணத்துக்கு இப்ப அதிமுக ஒரு தவறு செய்யுதுன்னா, அதை தட்டி கேட்க முடியாத நிலைமையில நாம் தமிழர் கட்சி மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்போ ஓங்கி தன் குரலை எப்பொழுதும் மக்களுக்காக ஒலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி இருக்கணுங்கிறது ஒரு உறுதியா இருக்காரு. நீங்க திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்கையும் விஜய் அவர்கள் பிரிப்பார். திமுகவில் இருக்கக்கூடிய சிந்திக்க திறன் கொண்ட பல பேருடைய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி பிரிக்கும். அப்படி இருக்கும்பொழுது திமுகவுக்கும் அது சரிவாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் அவதூறை எப்பெல்லாம் கையில் எடுக்கிறார்களோ அது ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி இன்னும் வேகமா வளர்த்தெடுத்து தான் வந்திருக்கு. இவங்க என்ன சொன்னாங்க? திமுக அவர்களுடைய பலத்தை வைத்துக்கொண்டு பல பேரை கட்சியிலிருந்து பிரித்தெடுத்து அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக அடக்கி கொண்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் விலகிட்டாங்க, நாம் தமிழ் கட்சி இன்னையோட காலி, கூண்டோட காலி, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நிர்வாகிகள் எல்லாம் விலகிட்டாங்கன்னு சொன்ன பொழுதுதான் நாம் தமிழ் கட்சி பூஜ்ஜியத்தை நோக்கி போயிருச்சுன்னு சொன்ன போதுதான் ஈரோடு இடைத்தேர்தலில் தன் வாக்கு சதவீதத்தை 2 மடங்கா பெருக்கி காமிச்சாங்க. விஜய் அவர்களுக்கும் அது போல கேடர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு, செலவு செய்யறதுக்கு மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப இவங்க செலவு செஞ்சுட்டு 26 தேர்தல் ரிசல்ட் என்னவா இருக்குங்கிறது தான் கேள்வி. சார் வணக்கம். வணக்கம். திருப்பூரூர்ல நடந்த நாம் தமிழர் கூட்டத்துல தலைவர் சீமான் அவர்கள் திமுகவை 2021 ஆட்சியில் அமைச்சதுக்கு நம்மளும் ஒரு காரணம், 63 தொகுதியில திமுக ஜெயிச்சதுக்கு நாம் தமிழர் தான் காரணங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த தருணத்துல நாம் தமிழர் சீமான் அவர்கள் இதை கருத்தை சொல்றதுக்கு காரணம் என்ன சார்? நாம் தமிழ் கட்சி எப்பொழுதுமே யார் ஆட்சியில் உட்கார்றது அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக இருந்து கொண்டே இருக்குது. அது எப்போல இருந்து எடுத்து பாத்தீங்கன்னா 2016 நாம் தமிழ் கட்சி முதல் தேர்தலை சந்திச்ச போது அதிமுக வென்று திமுக தோற்கிறது. அந்த திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உண்டான வாக்கு சதவீதத்தின் வித்தியாசம்னு எடுத்து பாத்தீங்கன்னா 1.1%. நாம எடுத்த வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா அதே 1.1%. அப்ப யார் ஆட்சியில் உட்கார்வது அப்படிங்கறது தீர்மானிக்கிறதா முதல் தேர்தலிலேயே நாம் தமிழ் கட்சி வந்துருச்சு. அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் தேர்தல் எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் பெரும்பாலும் வாக்குகளை அதிகரித்துக் கொண்டே வருகிறது நாம் தமிழ் கட்சி. அந்த வகையில இந்த முறை வரும்பொழுது திமுகவுக்கு எதிரான வாக்குகளை மிகப்பெரிய அளவுல அறுவடை செஞ்சதுல நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு. அந்த அடிப்படையில தான் அண்ணா சொல்றாரு அது திமுகவுக்கு சாதகமா போய் அமைஞ்சது அப்படிங்கிறது. அதனால 2026 இந்த தடவை திமுக நம்ம ஒழிச்சே ஆகணும், அழிக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை கூட்டணிக்கு தயாராயிட்டாரா அண்ணன் அவர்கள்? இது வரைக்கும் சொல்லாத ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. இல்லைங்க, அப்படியெல்லாம் இல்லை. நாங்க எப்பொழுதும் அண்ணன் சொன்னது போல தனிச்சுதான் களமாட போறோங்கிறத உறுதியா சொல்லியிருக்காரு. இன்னும் சொல்ல போனாக்க கிட்டத்தட்ட 200 தொகுதிகளுக்கு மேல வேட்பாளர்களை தேர்வு செஞ்சு அவர்களை பணியை செய்ய சொல்லிட்டாரு. யார் யார் எங்கெங்க போட்டிடுறாங்கிறத அறிவிச்சு அவங்களுக்கு உண்டான பணிகளை கொடுத்து நீங்க செய்யுங்கிறத சொல்லிட்டாரு. இன்னொன்னு கட்டமைப்புகளை மிகப்பெரிய அளவுல வலுப்படுத்தி கொண்டே வராரு. 234 தொகுதிக்கும் தனி ஒரு ஆளா தானாகவே முன்னின்று உள்ள போய் நிர்வாகிகள் நேரடியா சந்திச்சு யார் யார் எங்கெங்க கட்டமைப்பு கொண்டு வரணுங்கிறத அவரே செய்யறாரு. சோ அதனால நிச்சயமாக தனிச்சுதான் நிற்போம். 2024 8% ஓட்டு நீங்க வாங்கியிருக்கீங்க. இப்போ விஜய் அவர்கள் வர கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த 2026 மீண்டும் சீமான் அவர்கள் தனிச்சு நின்னா அது திமுகவுக்கு ஒரு சாதகமா போய் முடியாதுங்க. நம்ம ஒரு விஷயத்த நம்ம இங்க பார்க்க வேண்டியது இருக்கு. அரசியல் கணக்குகள், கூட்டணி கணக்குகள்ங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு அப்பாற்பட்டு தான் நாம் தமிழ் கட்சி எப்பொழுதுமே செயல்பட்டு கொண்டிருக்கு. மற்ற கட்சிகள், புதிதா வரக்கூடிய கட்சிகள் கூட யார் கூட கூட்டணி வைக்கிறதுங்கிறதுல இன்னும் அவங்க முடிவா இல்ல. அதனாலதான் அவங்க ஒரு சார்பார எதிர்த்து பேசுறவங்க இன்னொருத்தர எதிர்த்து பேசாமலே வச்சிருக்கிறாங்க. ஆனா நாம் தமிழ் கட்சி அந்த ஒரு ஸ்டிக்மாக்குள்ள மாட்டாம இருக்கணுங்கிறத விரும்புது. உதாரணத்துக்கு இப்ப அதிமுக ஒரு தவறு செய்யுதுன்னா அதை தட்டி கேட்க முடியாத நிலைமையில நாம் தமிழ் கட்சி மாட்டிக்கொள்ளக்கூடாது. அப்போ ஓங்கி தன் குரலை எப்பொழுதும் மக்களுக்காக ஒலிக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி இருக்கணுங்கிறது ஒரு உறுதியா இருக்காரு அண்ணன். அப்படி இருக்கும்பொழுது நம்ம ஒரு கூட்டணி கணக்குக்குள்ள போய் மாட்டிக்கொண்டு இந்த உரிமையை இழந்துடக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கிறோம். அதனால தனிச்சு போட்டிடுறது அப்படிங்கிறது மூலமாக நாம இங்க இருக்கிறோம். இது திமுகவுக்கு சாதகமா அமையுமா, பாதகமா அமையுமா அப்படின்னு கேட்டாக்க, நீங்க திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்களின் வாக்கையும் விஜய் அவர்கள் பிரிப்பார். திமுகவில் இருக்கக்கூடிய சிந்திக்க திறன் கொண்ட பல பேருடைய வாக்குகளை நாம் தமிழ் கட்சி பிரிக்கும். அப்படி இருக்கும்பொழுது திமுகவுக்கும் அது சரிவாகத்தான் இருக்கும். நீங்க கடந்த தேர்தலில் எடுத்து பாத்தீங்கன்னா கூட திமுக அது பெற்ற வாக்கு சதவீதத்தை இழந்து கொண்டேதான் வருது. அப்படியா இருக்கும்பொழுது இந்த 26 தேர்தலையும் திமுக அதனுடைய வாக்கு சதவீதத்தை இழக்கும்.
அது யாருக்கு பலமாக மாறுகிறதுங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. மக்கள் விருது. 2026ல பல ஊடகங்கள் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே சொல்றது, சீனியர் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் சொல்றது, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நாம் தமிழர் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, பெரும்பான்மையான வாக்குகள் அவங்கள்ட்ட தான் வராங்க. அங்க இருக்கிற கேடர்ஸ் தான் இங்க வர்றாங்கங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. ஒருவேளை வந்து நாம் தமிழரோட ஓட்டு சதவீதம் குறைஞ்சிருச்சுன்னா, அது திருப்பி வந்து திமுகவுக்கு தான் அது சாதகமா போய் முடியும். நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். நாம் தமிழருக்கு வாக்களித்த நபர்கள் கொள்கைக்காக வாக்களித்தவர்கள். அவர்கள் ஒருபொழுதும் மாற மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா நாம் தமிழர் கட்சியிலிருந்து மனஸ்தாபத்தில் வெளியான நபர்கள் கூட கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களும் தனியா போஸ்ட் அடிச்சு கட்சி மீட்டிங்கெல்லாம் வந்தது வேற எந்த கட்சியிலும் நடக்காத ஒரு விஷயமா இருக்கும். அப்படியாக உணர்வால் இணைந்த மக்கள் வந்துட்டு ஒருபொழுதும் மாற மாட்டாங்க. ஆசிலேட்டிங் ஓட்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நம்ம வந்துட்டு ஒரு மிதக்கக்கூடிய வாக்குகள், அவை வேணா மாறும். நமக்கு உறுதியாக இங்க 8% நாம் தமிழர் கட்சி பெற்று நிக்குது. அது நாடாளுமன்ற தேர்தல்லையே, நாடாளுமன்றத்துல நாம போய் என்ன பேச போறோங்கிறது தெரியாது, நாம யார பிரதமர் வேட்பாளரா போடுறோங்கிறது தெரியாது. இது எதுவுமே இல்லாம நாடாளுமன்ற தேர்தலில் 8.2% வாக்கு கொடுக்குறாங்கன்னா, நாங்கள் உழைப்பது முழுக்க முழுக்க இந்த மண்ணுக்காக, இந்த தமிழுக்காக, தமிழ் தேசியத்துக்காக உழைக்கிறோம் போது தமிழ் மக்கள் ஒருபொழுதும் எங்களை வந்துட்டு சட்டமன்ற தேர்தலில் கைவிட மாட்டாங்க. இன்னும் அது பல மடங்கா பெருகிதான் நிக்குமே தவிர ஒருபொழுதும் நாம் தமிழ் கட்சியோட வாக்குகளை யாராலும் சரிக்க முடியாதுங்கிறது உறுதியா சொல்றேன். 2026 எலெக்ஷன்ல மறுபடியும் திமுக ஆட்சிக்கு அமைஞ்சா, இப்போ இடையில நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்களுக்கு கொடுத்த சில இடையூறுகள் வந்து ரொம்ப மோசமான இடையூறுகள் கொடுத்தாங்க. அது அவதூறுகள்னு சொல்லலாம். இடையூறுகள்னு சொல்லலாம், அவதூறுகள்னு சொல்லலாம். இந்த அவதூறுகள் அதிகமாக தானே செய்யும் அவங்க கையில திருப்பி அதிகாரம் போனா. ஒவ்வொரு தடவையும் அவதூறை எப்பெல்லாம் கையில் எடுக்கிறாங்களோ அது ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ் கட்சி இன்னும் வேகமா வளர்த்தெடுத்து தான் வந்திருக்கு. இவங்க என்ன சொன்னாங்க, திமுக வந்துட்டு அவர்களுடைய பலத்தை வைத்துக்கொண்டு பல பேரை கட்சியிலிருந்து பிரித்தெடுத்து அவர்களுடைய கூட்டணி கட்சிகளுக்குள்ளாக அடக்கி கொண்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் எல்லாம் விலகிட்டாங்க, நாம் தமிழ் கட்சி இன்னையோட காலி, கூண்டோட காலி, ஒண்ணுமே இல்லாம போயிடுச்சு அப்படின்னாங்க. அந்த காலகட்டத்தில் தான் நிர்வாகிகள் எல்லாம் விலகிட்டாங்கன்னு சொன்ன பொழுதுதான், நாம் தமிழ் கட்சி பூஜ்ஜியத்தை நோக்கி போயிருச்சுன்னு சொன்ன போதுதான் ஈரோடு இடைத்தேர்தல்ல தன் வாக்கு சதவீதத்தை 2 மடங்கா பெருக்கி காமிச்சிச்சு. அதே போல இங்க கூட்டம்லாம் வராது, சீமான் பேசினா யாரும் வரமாட்டாங்கன்னு சொன்ன போதுதான் திருப்போரூர்ல இப்ப நீங்க பாத்தீங்க, ஒரு மிகப்பெரிய உட்கார்றதுக்கு இடம் இல்லாம, நீங்க பழைய காலத்துல பார்த்திருக்கலாம். பழைய காலத்துல உணர்வுபூர்வமா வரக்கூடிய மக்கள் அண்ணா பேசும்போதோ, இல்ல அதற்கு முன்பு இருந்த அரசியல்வாதிகள் காமராஜர் அவர்கள் பேசும்பொழுதோ மக்கள் கூடி நிப்பாங்க, இடம் பத்தாம தரையில எல்லாம் உட்கார்ந்து இருப்பாங்கிற மாதிரி கூட்டத்தை நம்ம அப்ப பார்த்திருக்கிறோம். அப்படியான ஒரு கூட்டம் அண்ணன் சீமானுக்காக திருப்போரூர்ல கூடுது அப்படின்னா, இதெல்லாம் அவர்களால் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு விஷயம். இவங்க வந்துட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும்னு நினைக்கிறாங்க. நாம் தமிழ் கட்சி காலி ஆயிடுச்சு, உடஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதன் ஊடாக அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அண்ணனுக்கு எதிராக அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு நகர்வுகளும் எங்களுக்கு சாதகமாத்தான் அமையும். அவங்க எவ்வளவு தூரம் எங்களை அடக்குகிறார்களோ, நீங்க எவ்வளவுக்குள்ள வில்லோட இதை வந்துட்டு பின்னாடி இழுக்கிறீங்களோ அவ்வளவு வேகமா பாயும். அதே போலதான் இடையூறு இல்லாம இருந்துச்சுன்னா நாங்க இவ்வளவு வீரியமா பாய மாட்டோம். எவ்வளவுக்கு எவ்வளவு எங்களுக்கு இடையூறு கொடுக்குறீங்களோ அவ்வளவு தூரம் நாங்க வீரியமாக பாய்வோம். விஜய் அவர்கள் இப்போ உள்ள என்ட்ரியா இருக்காரு. அவர் வந்து கண்டிப்பா ஒரு மதிப்புக்கூடிய ஒரு வாக்கு சதவீதத்தை வாங்குவாருங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா எல்லாருமே பரபரப்பா பேசப்படுறது வந்து அவர் வீட்டுக்கு ஒரு ஓட்டு அவருக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது அந்த ஒரு கருத்து நிலவுது. அதை வந்து விஜய் அவர்களோட பங்கு எந்த அளவுக்கு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம் தமிழர் எப்படி பாக்குறீங்க விஜயோட பங்கு? விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா இருக்குது. அதில் 1% வந்துட்டு அவர்களுக்கு தொண்டர்களாக மாறி நிற்கிறார்களான்னா நிச்சயமா நிற்கிறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஒரு கட்சி ஆரம்பிக்கும் போது, புதிய கட்சியாக இருக்கும்போது, இப்ப கமலஹாசன் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல வந்துட்டு மக்கள் கூடி இருந்தாங்க. அவர்களுக்காக பல கேடர்ஸ் வந்தாங்க, IAS IPS ஆபீசர்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. பல பேர் வந்துட்டு அவர் ஒரு நம்பிக்கையா பார்த்தாங்க. ஆனா அது நீடிச்சு நிக்குதாங்கிறது தான் கேள்வி. இப்ப விஜய் அவர்களுக்கும் அது போல கேடர்ஸ் நிறைய பேர் வருவாங்க, களத்துல இறங்கி வேலை செய்யறதுக்கு, செலவு செய்யறதுக்கு மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப இவங்க செலவு செஞ்சுட்டு 26 தேர்தல் ரிசல்ட் என்னவா இருக்குங்கிறது தான் கேள்வி. அவங்க ஒரு கனவு உலகத்துல இருக்காங்க. நின்னாக்க நம்ம வந்துட்டு நேரடியா சிஎம் ஆயிடுறோம், நேரடியா துணை முதலமைச்சர் ஆயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினைக்கிறாங்க. அரசியல் ரியாலிட்டி அப்படி இல்லை. அது வந்துட்டு 26 தேர்தல் முடிவு வரும்போது அவங்களுக்கு தெரியும். இப்போ அவங்க எங்களுடைய கொள்கைகளா எடுத்து வந்துட்டு பிரகடனப்படுத்துறதா இருக்கட்டும், எங்களுடைய பேச்சுக்கள் எடுத்து அவங்க பேசுனதா இருக்கட்டும், அண்ணன் சீமான் பேசின டயலாக் எடுத்து விஜய் அவர்கள் வந்துட்டு அவரோட மேடையில பேசுறதா இருக்கட்டும், இது எல்லாமே எங்களுக்கு வலு சேர்க்கக்கூடியதாவே அவருடைய கட்சி அமைஞ்சு கொண்டே வருது. அவர் பேர்ல இருந்து, கட்சி கொடியிலிருந்து, கட்சி கொடியின் வண்ணத்திலிருந்து, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நாம் தமிழருக்கு வலு சேர்க்கிற மாதிரியே அவங்க செஞ்சு கொண்டே வர்றாங்க. இது எப்ப தெரியும் அப்படின்னா 26 தேர்தலுக்கு பிறகு. ஏன்னா அவங்க ஒரு செட் ஆஃப் இளைஞர்களை ஒன்று திரட்டி கொண்டு வர்றாங்க. அவர்கள் எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, முதல் இதுலயே வந்துட்டு நம்ம பெரிய வெற்றி அடைவோம்னு நினைக்கிறாங்க. அது இல்ல, ரியாலிட்டி அது இல்லைன்னு சம்மட்டியடியா அவங்க மண்டையில விழும்போது, அப்ப இதுக்கு பின்னாடி வேற ஒரு அரசியல் இருக்குங்கிறத அவங்க திரும்பி பார்க்கும்பொழுதுதான்
நிலைச்சு நிக்கிறது யாரு இங்க? இது ஓடுறதுங்கிறது வந்துட்டு 100 மீட்டர் ஓட்டம் இல்ல. இப்படியே வேகமா ஓடி போய் மயக்க அடிச்சு அங்க 100 மீட்டர்ல உழுவுறது இல்ல. இது மாரத்தான் ஓட்டம். நம்ம அப்படியே தொடர்ந்து ஓட வேண்டியது இருக்கு. இன்னும் சொல்ல போனா தொடர் மாரத்தான் ஓட்டம். நம்ம செத்தா கூட இன்னொருத்தன் கையில அதை கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான் தமிழ் தேசியத்தினுடைய ஓட்டம். அப்படியாக கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் யாரு அப்படிங்கறத வந்துட்டு புரிந்து கொள்வார்கள். இன்னும் சொல்ல போனா இப்ப கூட்டணி கணக்குகள்லாம் பேசி பார்த்துட்டு ஐயா விஜய் அவர்களாலே வேற எங்கேயும் போய் சேர முடியலன்னு சொல்லிட்டு மீண்டும் அண்ணனுக்கு தூது அனுப்புவதாக எல்லாம் பேச்சு அடிபட்டு கொண்டு இருக்கிறது. அதெல்லாம் கூட நடக்கும் பொழுது 26 தேர்தல் அவர்களுக்கு நிரூபிக்கும் யார் நிலைச்சு நிக்கிறாங்கிறது. ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி விஜய் அவர்கள் தூது விட்டு இருந்தாருன்னா, ஏன் நாம் தமிழர் சீமான் அவர்கள் கூட அவர் தலைமையில ஒரு கூட்டணி அமைச்சு அவர் வந்து திமுகவை வந்து ஆட்சி கட்டில் அமராம இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணா இல்லையா? 21 தன்னால நடந்துச்சுன்னு சொன்னாரு. 26ல அது இல்லாம ஆக்குறதுக்கு. ஏன்னா ஒரு நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் அவருக்கு இருக்கு. விஜய் அவர்களுக்கு வந்து கட்டமைப்பு இன்னும் பண்ண முடியாம அவர் சின்ன சின்ன தடங்கள்ல இருக்கிறாரு. ஆனா இவங்க நல்ல கட்டமைப்போட நாம் தமிழர்கள் இருந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன் சீமான் அவர்களே வந்து ஒரு கட்டத்துக்கு மேல இறங்கி போய் விஜய் அவர்களை அரவணைச்சு கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? அண்ணன் விஜய் வந்துட்டு அண்ணன் அளவுக்கு அரவணைச்ச நபர்கள் யாருமே இல்லை. அவர் வந்துட்டு சினிமா இதுல இருக்கும்பொழுது அரசியல் என்ற பேச்சே இல்லாத போது பல படங்கள் தலைவா படத்துல இருந்து கத்தி படத்துல இருந்து துப்பாக்கில இருந்து அவர்களுக்கு வந்த சர்க்கார்ல இருந்து எல்லா படங்களுக்கு அவர் வந்த பிரச்சனைக்கும் முதல் ஆளா குரல் கொடுத்து அதுக்கு உண்டான தீர்வை நோக்கி நகர்த்தியவர் அண்ணன் சீமான் தான். அப்பையில இருந்து அவர் தேர்தலுக்குள்ள வரப்போறேன், நான் வந்துட்டு அரசியலுக்குள்ள வரப்போறேன்னு சொன்ன பிறகும் அவரை ஆதரிச்சு முழு 2 கரங்களையும் கொண்டு அரவணைச்சு கொண்டு வந்தது அண்ணன் சீமான் தான். தமிழ் தேசியத்தை பாடமாக எடுத்து எப்படி அதை வந்துட்டு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத கொண்டு வந்தது அண்ணன் சீமான் தான். அப்படி இருக்கும்பொழுது கடைசி நேரத்துல அவர் வந்துட்டு ஒரு கொள்கை பிரகடனம் அப்படின்னு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது பெரியாரை தூக்கி பிடித்து நான் வந்துட்டு பெரியார் என்னுடைய கொள்கை வழிகாட்டி, அவர் இல்லாம இங்க அரசியல் பண்ண முடியாது, திராவிடமும் தமிழ் தேசியமும் சமமான 2 கண்கள்னு சொல்றது இருக்கு இல்லையா, அது ஒரு மிகப்பெரிய கொள்கை முரணா மாறிடுச்சு. அப்ப அந்த கொள்கை முரண்ல தான் நாங்க வந்துட்டு பிரிஞ்சிருக்கிறோம். இப்பொழுதும் ஒண்ணும் இல்ல, நாங்க வந்துட்டு பெரியாரை புரிந்து கொண்ட விதம் மாறி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் வருவாரேயானால் மீண்டும் கூட்டணிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பெரியாருடைய இந்த மிகப்பெரிய நாங்க பெரியார் தான் எல்லாத்தையும் செஞ்சாருன்னு சொல்லி கொண்டிருக்க பிம்பத்தை மீண்டும் தூக்கி பிடிக்காம நாங்கள் தமிழ் தேசியத்தை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கிறோம் வந்தாக்கா கூட்டணிக்குள்ள கொண்டு வரதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சித்தப்பாவோட கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குமா? இல்லைங்க, நான் தான் தெளிவா சொல்றேன். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜக இந்த கட்சிகளோடு ஒருபொழுதும் கூட்டணி இல்லைன்னு சொல்லி பிரகடனப்படுத்திதான் நாம் தமிழர் கட்சி உள்ள வந்துச்சு. திரும்பவும் அவர்களோட கூட்டணிக்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு தற்கொலைக்கு சமமான விஷயமா தான் இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு. இல்லை கால சூழல் அப்படி ஒரு விஷயத்தை பிரசவிக்குது அப்படின்னா அதை நம்ம பார்க்கலாம், பின்னாடி வந்துட்டு பார்க்கலாம். பட் உறுதியாக இன்றளவும் நாம் தமிழ் கட்சி நிக்கிறதுங்கிறது தனித்து களமாடுவது, எங்களுடைய கொள்கைகளை மக்கள் சக்தியில கொண்டு போய் சேர்த்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக மிகப்பெரிய ஆளுமையாக நாம் தமிழ் கட்சியை வளர்த்தெடுக்கிறதுங்கிறதா எங்களுடைய கொள்கையா இருக்கு. மிக்க நன்றி சார், உங்கள் நேரத்தையும் கருத்தில். நன்றி.